பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் மண்டே டு ஃப்ரைடே, ஸோ மார்னிங் 5 o'clock to 6 o'clock இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு பெறுவதற்காக நான் தேவ நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் பாதுகாத்துக் கொள்வாராக. எல்லோரும் சந்தோஷமான நேற்று தினத்திலே ஆலயத்துக்கு சென்று இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். போனீங்களா? சர்ச்சுக்கு போனீங்களா? கர்த்தர் நல்லவர். போயிருந்தால் சந்தோஷம். சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் சிலர் போகாமல் இருக்கலாம். ஆனால் சிலருக்கு கொலஸ்ட்ரால் எடுத்து அதிகமாகி போகாமல் இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆலயத்துக்கு போங்கள். உங்களுடைய ஆலயத்தில் போய் ஆராதிங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக வீடுகளில் இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் சோம்பல் பட்டு உட்காராதீங்க. ஆமென். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அதனால் யாரெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக ஆலயத்துக்கு சென்று ஆராதிங்க. வீட்டில் உட்காந்து யூடியூப்பில் பார்க்கலாம். அது யாருக்குன்னா முடியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் யூடியூப்பில் பார்க்க வைக்கிறோம். சரியா? முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், வேலைவினமாக இருக்கலாம், அவங்க யூடியூப்பில் பார்க்கலாம். ஆனால் நல்ல கர்த்தர் நல்ல கைகளையும் கால்களையும் நடக்கக்கூடிய பலனையும் உட்காரக்கூடிய பலனையும் ஆராதிக்கக்கூடிய பலனையும் கொடுத்திருப்பார் என்றால் நீங்கள் போகிற சபைகளிலே போய் கண்டிப்பாக எவ்ரி சண்டே நீங்கள் ஆராதிங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க. சரியா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த காலையிலையும் எல்லாம் எழும்பிட்டிங்களா? கர்த்தர் நல்லபடியாக பெட்டில் படுத்துட்டு இருக்க வேண்டாம். அப்படியே சைட்லேயே பார்த்துட்டு இருக்காதீங்க. சரியா? ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். என்ன சரியா? உட்கார்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோட கூட வந்து வழி நடத்துவார். ஸோ காலையில் பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நம்மளை ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானதை விலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த ஆண்டரே, எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டரே. நேற்று தினம் முழுவதும் ஆண்டரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். ஆண்டரே ஆராதனை பங்கு பெறவும் ஆண்டரை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டரை கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாங்க. உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை பார்க்கட்டும், சமாதானத்தை பார்க்கட்டும், நிம்மதியாய் வாழட்டும். இந்த நாளில் ஒரு குறைவில்லாமல் அந்த பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்கப்பா. காலையில் வேலைக்கு செல்லும் பொழுதும் அந்த பிள்ளைகளோடு கரம் இருக்கட்டும். என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அன்றைக்கு மகிழ்ச்சியினால் நிரப்பணுமா ஜெபிக்கிறேன். அன்றர் தேவன் தாமே நீரை கொடுத்து வழி நடத்துவீராக. இப்பொழுதும் பாடல்களை பாடி நாங்களுமே ஆராதிக்கிறோம், நாங்களுமே உயர்த்துகிறோம். இந்த காலைவெளியிலே கர்த்தா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது போல இந்த காலைவெளியிலே தங்களுடைய தூக்கத்தை எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவை ஒதுக்கி உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க விடமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உற்சாகமாக எழும்பி உட்கார்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸோ பெட்லேருந்து அப்படி சட்டு ஒரு நிமிஷம் உட்காந்துங்க. அல்லேலூயா. சில அப்படியே பெட்ஷீட்டை மூடிட்டு கூட பார்த்துட்டு இருக்கலாம். சில கிச்சனில் வேலை செஞ்சு கூட பார்த்துட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஸோ இப்படியே பார்க்குறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஸோ இப்பொழுதும் பாடல்களை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து பாட. தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்த மீட்ட தினமுமக்கே மகிமை. இந்த பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே
துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாடுவோம். மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. பாடுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளையே திறந்து விட்டி செய்வோமும் சித்தம். பாடுவோம். செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. பாடுவோம். ஆமென். ஓ எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. மீண்டுமாய் சொல்லுங்க. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமமே. எஸ்ஸப்பா, எங்களை தேடி வந்தவரே, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே,
கல்வாரினாய். மீண்டுமாய் சொல்லுங்க, பாவக்காரை போக்கும் கல்வாரி. ஓஹோ, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. பாடுவோம், அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். இயேசுவே ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் கோடி ஸ்தோத்திரம். பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். நாம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடு நீ, உன் குறைகள் எல்லாம் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவான், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவான். பாவமெல்லாம் பயங்கள் எல்லாம் ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். சொல்லுங்க, ஆவியினால், தேவாவினாலே
அதிசயம் செய்திடுவார். ஆவினால், ஆவியினால். எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி சொல்லுங்க, உம்முடைய ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா. அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டுமே. ஆவியினால் நிரப்பிடுவான், அதிசயம் செய்து. தேவ ஆவியினாலே, ஆவியினால். ஓ ரபஷதரனா, மீண்டுமாய் சொல்லுங்க, ஆவியினால், ஆவியினால். தேவ ஆவினாலே, தேவ அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும். ஆவியினால் நிரப்பிடுவான், அதிசயம் செய்திடுவான். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடுங்க, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பாடுங்க, ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம், ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே எனது மகிழ்ச்சியை தந்திடுதே. எங்க சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. எங்க சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. ஆராதிக்க, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் காலையில் உற்சாகமாய் பாடினீர்கள்? ஆமென். கர்த்தருடைய பாடல்களை பாடி மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை நன்றி செலுத்துவோம். ஸோ அது மாத்திரமல்ல, இந்த காலை வேளையில் ஸோ அநேகர் நீங்கள் லைவில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ இன்றைக்கும் எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனலில் அதை தான் பார்த்துட்ருக்கிறேன். சரியா? கர்த்தர் நல்லவர். முதலாவதாக பரிசை தட்டி செல்லுவார். சரியா? ஓகே.
ஸோ சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான், சரியா? யார் முதல்ல வணக்கம் இல்லைனா ப்ரைஸ் தி லார்ட் இப்படிலாம் சொல்கிறீங்கள, ஸோ இன்னும் அதே இதை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறாங்க, சரியா? அதே பொசிஷனில் இருக்கிறாங்க. வனிதா பாய் ஃபஸ்ட்டு, ஆஷா செகண்டு, காயத்ரி சுதாகர் மூன்றாவது இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ யார் இவங்களுக்குள்ள போட்டி அடுத்தது ஒருத்தராக வருவாங்க. கர்த்தர் நல்லவர். ஸோ காலையிலே நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் எழும்புறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் உற்சாகமாக பார்க்கறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி முதல் தடவையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் சேட் பண்ணுறீங்கன்னா 1ன்னு சொல்லி அதில் வந்து டைப் பண்ணுங்கள், சரியா? சேட்டில் போய்ட்டு 1 நம்பர் 1, சரியா? நியூமரிக்கு 1 போட்டால் போதும், சரியா? ONE இல்லை, வெறும் 1 அங்கே இருக்கும் பாருங்கள், அதை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்த அடிக்கடியாக பேசின ஆட்களாக தான் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் புதுசாக வந்திருந்தால் ஏற்கனவே பார்த்துட்ருப்பீங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து எஸ்தர் பிரேயரோஸ் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், சரியா? எஸ்தர் பிரேயரோஸ் சிலவங்க வந்து சால்வேஷன் டிவி யூடியூப் சேனலும் பார்க்குறீங்க. கர்த்தர் நல்லவர். ஸோ சீக்கிரத்தில் அதையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், சரியா? ஸோ இன்றைக்கி முடியாது, நான் நெக்ஸ்ட் முறை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சாரதா சாரதான்றவங்க ஃபஸ்ட்டு வந்து முதல் தடவையாக பார்க்குறாங்க, தான் போட்டிருக்காங்க பாருங்கள், 1ன்னு போட்டிருக்காங்கல்ல. ரொம்ப சந்தோஷமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஓகே. கர்த்தர் ஜெயசெல்வி, நீங்களும் ஃபஸ்ட்டாமா? ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டுன்னு போடுங்க, சரியா? 1ன்னு போடுங்க. ஸோ அது எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ நேற்று தினத்தில் சண்டேவும் நிறைய பேர் 1 போட்டிருந்தீங்க. ஆனால் நான் சண்டே வந்து நான் படிக்கிறது கிடையாது, சரியா? லைவில் நான் வந்து போய் கொண்டிருக்கும் போது நான் அதை படிக்கிறது இல்லை. ஒரு நேற்றும் 1 போட்டவங்க இன்றைக்கி நீங்கள் 1 போடலாம், சரியா? இன்றைக்கி டெய்லி பிரெட் பார்த்துருந்தால் நீங்கள் 1 போடலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ இந்த ஊழியத்தின் மூலமாக நன்மைகளை பெற்று வருகிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ நேற்று தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு ஃபேமிலி ஃபெலோஷிப் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ தகப்பனார், தாயார், 4 பிள்ளைகள், சரியா? 4 பிள்ளைகள் எதுக்கு வந்தாங்கன்னா, அதில் கலந்து கொள்வதற்காக ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் கலந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. உண்மையாக ஆச்சரியமாச்சு, ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நம்மளை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நம்ம ஆட்கள் தான் வரமாட்டேங்க, சரியா? லிங்கராஜபுரம், இன்னும் எண்ணூர் கிராஸு, HRBR நிறையா சுற்று வட்டாரத்தில் நம்ம ஆட்கள் வர்றதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து வந்து அதை அட்டன் பண்ணிட்டு போனாங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ கர்த்தர் பெரிய காரில் செய்வார். விக்டோரியா கிறிஸ்டினா, ஓகே. ஃபஸ்ட்டு, ஓகே. துர்கா 1, ஓகே. இவங்களாம் வந்து ஃபஸ்ட் டைம் சேட் பண்ணுறாங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சரியா? அவங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ புதிதாக பார்க்கிறவர்களும் ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிறவர்களையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸோ 3 பேர் 1 கொடுத்துருக்கீங்க. சாரதா, விக்டோரியா கிறிஸ்டினா, துர்கா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து பாதுகாத்து கொள்வாராக. ஜக்கூர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நினைக்கிறேன்ல, இவர் அல்லேலூயா இல்லையா? அல்லேலூயா. ஜோசப் சார், ஜோசப்பா, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? இதெல்லாம் வாழ்க்கையில் தேவையான ஒரு காரியங்கள். இன்றைக்கி காலையில் அதை பார்க்க கர்த்தர் உதவி செய்ய. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா வீடியோ பார்க்குறதுக்கு? சரி, வீடியோ பார்க்குறதுனா உள்ளாரத்தெல்லாம் ஓடி வந்துடுவீங்களே. எல்லாம் ரெடியாக, கண்ணெல்லாம் நல்லா பிரைட்டாக வச்சுக்கோங்க, சரியா? பிரைட்டாக வச்சுக்கோங்க. இது நல்லா உன்னிப்பாக கவனித்தா தான் புரியும். அதையும் நான் சொல்லிடுறேன், உன்னிப்பாக கவனித்தா தான் புரியும். சும்மா விளையாட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஸோ அதனால் உன்னிப்பாக கவனிங்க. அது என்ன தான் சொல்லுதுன்றதை நீங்கள் வந்து டைப் பண்ணலாம், சரியா? அதில் பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான்னு பார்க்கலாம், சரியா? அதில் நார்மலாக ஃபஸ்ட்டு கிரேஸ் கொடுப்பாங்க, இன்றைக்கி யார் கொடுக்குறான்னு பார்ப்போம், சரியா? சரி, எல்லாம் ரெடியாக இருக்கு. உடனே டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ஆவல், சரி நம்ம கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். ஏன்னா இது மூளைக்கான போட்டி, சரி, அறிவாளிகளுக்கான ஒரு போட்டி இது. சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் எங்களுக்கு அதை மாதிரிலாம் டைப்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், சரியா? ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, என்ன தான் தெரியும், அதை நினச்சி சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா.
ஸோ சிலருக்கு அந்த இது கெப்பாசிட்டி, அந்த அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண தெரியாது, அது எப்படி ஃப்ரேம் பண்ணணும் தெரியாது. ஆனால் மற்றவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்களே அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. யார் பண்ண என்ன, நல்லா நம்ம குடும்பம் தான். சரியா? சரி, இப்போ ஒரு காரியத்தை பார்க்கலாமா? சரி, எல்லாரும் நல்லா உன்னிப்பாக கவனிங்க. என்ன தான் சொல்லுது இந்த வீடியோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? அல்லேலூயா. சரி, இப்போ சரி யூடியூப்பில் பார்த்துட்ருக்குறாங்க. சரியா? யூடியூப்பில் பார்த்துட்ருக்குறீங்க, டிவியில் சிலர் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க. சரி, என்ன புரிந்து கொண்டீர்கள்? என்ன நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்ன்றதை இம்மிடியட்டாக டைப் பண்ணுங்கள் பார்ப்போம். சரியா? இம்மிடியட்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யார் போடுறாங்கன்னு பார்ப்போம். சரியா? சுலட்சணா ராஜா. சரி, உமா. காட்ஸ் கிரியேஷன் வெரி பியூட்டிஃபுல், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட்ஸ் கிரியேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குதான். இயற்கையெல்லாம் பார்த்தனால அப்படி பேசுகிறாங்களோ? ஓகே. பிரதீப் தேவா, புதுசாக இருக்கு அந்த பேர். சரி, விதை விதைத்தவன் வினை அறுப்பான். அல்லேலூயா. விதை விதைச்சவன் வினை. பரவாயில்ல, புரிஞ்சிருக்கீங்களா? பரவாயில்லையா? ஸோ எல்லாம் பழமொழியாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே. முகிலன். என்னப்பா எல்லோரும் பழமொழியாக போகிறீங்க? யானைக்கும் அடி சறுக்கும். ஓகே, வெரி குட். அடுத்தது தெபோரால் வயலட். இட்ஸ் ஹேப்பன் ஒன் டே இட் செல்ஃப். இன்றைக்கி இருந்தாலும் ஒரு நாள் நடக்கும்டா. சரியா? என்னைய வெறுப்பேற்றுற நடக்கும். ஓகே. அடுத்தது பிரபு சேகர் சிங்கர். பீஸ் விடாமுயற்சி. எதுக்கு விடாமுயற்சி? தூக்கி அடிக்கிறதுல. ஓகே, ரைட்டு. அடுத்தது விஜய். ஓகே. ஆஷா. கெடுவான் கேடு நினைப்பான். பரவாயில்லையே, தமிழெல்லாம் தமிழில் டைப் பண்ணுறீங்களாம்மா? பெங்களூர் ஆட்கள்லாம் வெரி குட். ஓகே. கெடுவான் கேடு நினைப்பான். சரி, அதுக்கு அடுத்தது அதான் புஷ்பா. அது வந்து டிஸ்ட்ராய் த கிராப்ஸா. சரி, ஓகே. வித்தியாசமாக யோசிப்பாங்க இவங்க எப்போவுமே. ஓகே, ரைட்டு. ஸோ அது வந்து வெட்டுக்கிளி வந்து எல்லாத்தையும் அழிக்குதான். சரியா? ஓகே. அடுத்தது அர்ச்சனா தமிழ். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சரியா? ஓகே. செலின் ஜோசப் ரொம்ப அழகாக போட்டிருக்கிறாங்க. டோன்ட் லவ் சீயிங் அதர்ஸ். மற்றவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்காத. அல்லேலூயா. அடுத்தது லீனா மேரி. பீப்புள் ஆர் வெரி செல்ஃபிஷ், தே வில் நாட் லீவ் அஸ் டு பி குவைட். அதை மற்றவங்களை நோண்டி பார்க்குற வேலைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? நோண்டி பார்க்குறது, வெறுப்பேற்றுற வேலை. இது வந்து ஓகே, கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. பரவாயில்லப்பா, நீங்கள்லாம் மெசேஜ் கொடுக்குற இந்த இடத்துல வரணுங்க நீங்கள். அல்லேலூயா. நம்மளாம் ஒன்றும் கிடையாது, சீரியஸாக சொல்கிறேன். அவ்வளோ அழகாக புரிந்திருக்கிறீர்கள். கிரேஸ். டோன்ட் கிவ் அப் டில் யூ சக்சீட். சரியா? நீங்கள் வந்து முயற்சியை நிறுத்தாதீங்க, வெற்றி பெறுகிற வரைக்கும். எதை வெற்றி பெறுகிற வரைக்கும்? தூக்கி அடிக்கிற வரைக்கும். சரி, ஓகே, ரைட்டு. சாரதா. சம்டைம்ஸ் இட்ஸ் ஹேப்பன். என்ன ஹேப்பன்? சம்டைம்ஸ் இட் ஹேப்பன். ஓகே. இது வேகமும் விவேகமும் தேவை. சரி, முகிலன் போட்டிருக்கார். வேகம் விவேகம். ஓகே. பிரேமா. வாட் வில் டூ இட் வில் ரிட்டன். என்ன செய்யறியோ அது வந்து கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். வாட் யூ சோ யூ வில் ரீப். ஜெயந்தி கார்த்திக். என்ன விதைக்கிறியோ அதை அறுப்ப. அல்லேலூயா.
ஸோ கர்த்தர் நல்லவர். சிசிலி சுரேஷ் வந்து முற்பகல், அதுக்கு வேலை அவங்க டைப் பண்ண தெரியல, முற்பகல் செய்யின் பிற்பகல் தானாய் விலை ஏதோ ஒன்று வரும், தப்பான சரி, முற்பகல் ஏதோ ஒரு பழமொழி இருக்காது, முற்பகல் செய்வின் சாரி, சரியா? ஓகே. லீனா மேரி, தேங்க்யூ பிரதர். எதுக்குமா தேங்க்யூ? சரி, ஓகே. ஓ, உங்களுக்கு படித்த நாளையா? ஓகே, சரிம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருக்கிறீங்க, சரியா? அது ஏன்னா அந்த வெட்டுக்கிளி அந்த லோகாஸ்ட் என்ன பண்ணுதுன்னா விளாண்டு பார்க்குது, சரியா? விளாண்டு பார்க்குது. என்ன விளாடுதுன்னா கிரேஸ் ரீப் வாட் யூ சோ, சரியா? அது பாட்டுக்கு செவனேன்னு உக்காந்துருக்குது. இது என்ன பண்ணுது? வேணுன்ட்டே வச்சு தள்ளி பார்க்குது. அது பறக்கிறத பார்த்து சந்தோஷம். ஆனால் கடைசியாக இதோட முடி எப்படி இருந்துச்சுன்னா நாய்ப்படாத பாடுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? சரியா? அந்த மாடோட டெய்ல் என்ன பண்ணுது? டப்புக்கு டப்புக்கு டப்புன்னு கடைசியில் எங்கே போய் விழுந்துச்சுன்னு பார்த்தீங்க, சரியா? ஓகே. காயத்ரி சுதாகர், ஓகே. டோன்ட் பி ஹாப்பி அண்ட் த ரீசன் இன் அதர்ஸ் பெயின். ஓகே, இவ்வளோ வித்தியாசமாக யோசிக்கிற ஆட்கள். ஓகே. கர்மா வில் டேக் கேர். ஓகே, கர்மா யாருமா அந்த கர்மா? சரி, ஓகே. ஓகே. டோன்ட் பி ஹாப்பி அண்ட் த ரீசன் இன் அதர்ஸ் பெயின். மற்றவங்க பெயினை பார்த்து சந்தோஷப்படாத, சரியா? ஓகே, வெரி குட். கர்மா வில் டேக் கேர். எந்த கர்மா தெரில, சரி, ஓகே, ரைட்டு, கர்மா. ஓகே. வனிதாபாய், ஆமீன். ஓகே. பிரபு வந்து டோன்ட் கிவ் அப் டில் யூ சக்ஸஸ். ராஜசேகர், நல்ல விதை விதைத்தால் நல்லவற்றை அறுவடை செய்வாய். ரொம்ப அழகாக எழுதிருக்கிறீங்க பிரதர், சரியா? மேனகா, ட்ரைங் டு கீப் யர் ரைட் கோல்ஸ் வி ஹாவ் டு அப்ரிஷியேட், வி ஷுட் நாட் பாதர் அபவுட் அதர்ஸ், இன் ஒன் மைண்ட் வி ஹாவ் டு ட்ரை எ கோல் ஃபார் ரைட்ஸ் ஒன். ஆமேன். மேனகா, ரொம்ப யோசிச்சிங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஜெயந்தி கார்த்திக், டீசிங் அதர்ஸ். ஓகே. சார், பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் நல்லா எழுதிருக்கிறீங்க. எப்போவுமே இந்த மண்டே ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் தூக்கம், ஏன்னா சண்டேல ரொம்ப டயர்டாகிடுறாங்களே, ஆனால் லைவ்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீ வேணால் பாருங்கள், டியூஸ்டே நாளைக்கு அதிகமாக இருக்கும். மண்டே வந்து உண்ட மயக்கம் தொண்டனும் குண்ட மாதிரி நல்லா உட்காந்து நேற்று மட்டனும் பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் எழும்புறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல, நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களா, அது ஒரு சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சொன்னதான் எல்லாமே வந்து நீங்கள் சொன்னதான். ஸோ அந்த வெட்டுக்கிளிக்கு என்னென்னா, மற்றவங்க வந்து விளையாண்டு பார்க்குறது, சரி, விளையாண்டு பார்க்குறது. ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொன்ன மாதிரி நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள், சரியா? கடைசியாக அதோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையாக போச்சு. ஏன்னா அது வந்து யார் கிட்டத்தட்ட 3 மாட்டோட டெய்ல் அடி வாங்கி, சரியா, தொப்புன்னு அதுக்கப்புறம் எழுவ முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ என்றைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோமோ அது நிச்சயமாக அறுத்துருவோம், சரியா? என்ன செய்கிறோமோ நிச்சயமாக அறுத்துருவோம். சிலர் வந்து சிலருடைய குடும்பங்களில் விளையாடுறது, சரியா? ஃப்ரீடா சேவியர், டுடே இஸ் மை சான்ஸ் டுமாரோ இஸ் யுவர் டர்ன். பரவாயில்லம்மா, பரத்துலேருந்து வந்திருக்கோம் ஞானம், இந்த ஞானம். ஓகே. டுடே இஸ் மை சான்ஸ் டுமாரோ இஸ் யுவர் டர்ன். இன்றைக்கி நீ சான்ஸ், உன் சான்ஸு, நாளைக்கு அது உன் சான்ஸாக மாறிடும். கரெக்டு தான். ஸோ என்றைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களோட லைஃப்பில் வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையில் இல்லைனா எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், சிலர் வந்து என்னென்னா அவங்கள விளையாண்டு பார்க்குறது, அவங்கள வெறுப்பேற்றி பார்க்குறது, இதெல்லாம் செய்வாங்க, சரியா? சும்மா இருக்க மாட்டாங்க. சிலருக்கு வந்து அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா, சரி, காலையில் வந்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா அப்படி நடக்கும், சரியா? மற்றவங்களை அளவச்சு பார்க்குறது வந்து சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள அளவச்சு பார்க்குறது, அவங்கள வெறுப்பேற்றி பார்க்குறது, சரியா? அதுதான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்றைக்கு நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அடுத்துருவீங்க. முன்ன ஏதோ சொல்லுவாங்க, அது தானே, தெய்வம் நின்று கொள்ளும் அரசு அன்றே கொள்வானா ஏதோ சொல்லுவாங்க, தெரியல, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சரியா? கர்மானா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க, டூயிங் குட் ஆர் பேட் எஃபெக்டிவ். சரி, ஓகே. கர்மானா பாஸ்டர் காலையில் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருகிறோம், கர்மா டூயிங் குட் ஆர் பேட். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷமா. சரி, அப்போது நல்லது செய்தால் நல்லது நடக்கும். அல்லேலூயா. ஜெயசெல்வி, நல்லது செஞ்சால் தானே, சரி, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். அப்போ சிலருக்கு என்னென்னா, இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவன் லைஃப்பில் போய் உட்காந்து நோண்டிக்கிட்டு, சரியா, மற்றவனை வெறுப்பேற்றிக்கிட்டு இதை மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க அதை கண்டிப்பாக அறுத்துருவாங்க.
நீங்கள் பாருங்கள். ஸோ ஏசபெல் வேதத்தில் நல்லா பார்க்கலாம். ஏசபெல் நல்ல பொசிஷன், சொல்லப்போனால் அவளுக்கு ஒரு குறை இல்லை, சரியா? ஆனால் மற்றவங்க லைஃப்பில் வந்து அவள் வந்து அது வந்து ஒரு விளையாட்டாக செஞ்சாளா எனக்கு தெரியாது. ஆனால் அவள் வந்து விளையாட ஆரம்பித்தா. சொல்லப்போனால் ஆகாப்புக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற தோட்டம் வேணும்னோடனே என் மீதை படுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி ஸோ ஒரு மனுஷனை கொன்று அந்த மாதிரி ஒரு இது காரியத்தை செஞ்சா. அப்புறம் தீர்க்கதரிசியை ஓட விட்டா, சரியா சொல்லப்போனால் ஓட விட்டா. ஆனால் அவளோட லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட லைஃப்பை குறித்து நீங்கள் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் விளையாண்டவ, சரி, நிறைய பேரோட வாழ்க்கையில் விளையாண்டவ, நிறைய பேரை வந்து சாகடித்தவள், சரியா? அவளுடைய ஆசையை நிறைவேற்றதுக்காக என்னன்னாலும் செய்வா. அது வந்து இயேசபேலோட கேரக்டர் வந்து பயங்கர மோசமான கேரக்டர். அது வந்து மோசமான கேரக்டர், சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய லைஃப் எப்படி முடிஞ்சது அப்படின்னு வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 32வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 32வது வசனத்திலிருந்து 2 Kings chapter 9 verse 32. அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, அந்த எகு வந்து ஏறெடுக்கிறான், என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள், சரியா? 33வது வசனத்தில் அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரையிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு போனான். எகு வந்து அவனை மிதிச்சு, யார்? ஏசபேலை பற்றி சொல்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையை இவள் மிதிச்சா. இப்போ இவளோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு? இவளை மிதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, சரியா? இவளை மிதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 34வது வசனத்தில் உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி, சரியா? 35வது வசனத்தில் அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவருடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கையிலுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஏன்னா எல்லாம் நாய் என்ன பண்ணுச்சு? எல்லாம் தின்றுச்சு. ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் நம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், என்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேல் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே. அப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பேர் வாழ்க்கையை வந்து நரகமாக மாற்றின யார்? ஏசபேல். ஆனால் அவள் லைஃப் எப்படி மாறிச்சு பாருங்கள். ஸோ என்றைக்குமே வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் மற்றவங்களை அழ வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அது கண்டிப்பாக ரிட்டனில் வரும், கண்டிப்பாக வரும். உங்களை வெறுப்பேற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்துடும், சரியா? ஆண்டவர் வந்து சும்மா இருக்க மாட்டார். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஏரோது வந்து அவன் ஒரு குடிக்கார மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு நாள் வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி நடத்துகிறான், சரியா? அப்போது டான்ஸை ஆடுறாங்க, சரியா? அப்போது டான்ஸ் ஆடும் பொழுது அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறா, அந்த சின்ன மகள் சொல்கிறா, எங்கள் அம்மாட்ட போய் நான் கேட்டு வர சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் கேட்குறா. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து என்ன பண்ணு, யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளு அப்படின்றாங்க, சரியா? ஒரு தட்டில் என்ன வேணும்? யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளும். ஏன்னா இவர் வந்து கண்டிப்பாக சில காரியங்களை வந்து கண்டிக்கிறார், சரியா? அதனால் அந்த அம்மாவுக்கு கோவம், சரியா? அதனால் என்ன பண்ணுறாரு, யோவான் ஸ்நானன் தலையை கேளு. இது கேட்ட உடனே ஏறதுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ஓகே அவங்க கேட்டாங்களே அப்படி சொல்லிட்டு போய் தலையை வெட்டி கொடுத்துட்றாரு. ஸோ இது வந்து வேதத்தில் நம்ம பார்க்கலாம், இது இருக்குது. ஆனால் அந்த அம்மாவோட முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா ஒருத்தர் தலையை வெட்டி அதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒருத்தவங்க, சரியா? வெட்டி அந்த தலையை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க. அப்போ அவங்களோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக அவங்க முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க முடிவு ஒரு முறை அவங்க வந்து ஒரு இடத்துக்கு பிரயாணம் போகும் பொழுது, அது வந்து ஃபுல்லாகவே வந்து வின்டர் சீசனாக, சரியா? இது வந்து வேதத்தில் இல்லை, ஆனால் நான் படித்ததை வச்சு நான் சொல்லுகிறேன். ஸோ அது வந்து வின்டர் சீசனாக. அப்போது அந்த ஒரு ஆற்றை அவங்க கடந்து போகும் பொழுது, சரியா, அந்த அம்மா வந்து தவறுதலாக அந்த ஆற்றுல விழுந்துருவாங்க, சரியா? அந்த ரிவரில் விழுந்துருவாங்களாம். விழுந்துட்டா அது என்ன ஆகிடுமா, அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாரும் வழி இல்லை. அது ஃபுல்லாகவே ஐஸ் தானே இருக்கும், ஃபுல்லாகவே வின்டர் சீசனில் ஃபுல்லாக ஐஸ் ஆகுது.
ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா விழுந்த உடனே கரெக்டாக கழுத்து வரைக்கும் பாடி வந்து கீழே போயிடுமா. இதுக்குள்ளாருன்னா தண்ணியில், அந்த ஐஸ் தண்ணியில் தலை வரைக்கும் என்னதுன்னா வெளியே இருக்குமா. இப்போ பாடி ஃபுல்லாக எதில் போயிடுச்சு, ஐஸ்குள்ளார போயிடுச்சு. என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இறந்தாங்களாம். அப்போ நீங்கள் பாருங்கள், ஆல்மோஸ்ட் தலையை வெட்டின மாதிரி தான் கதை. சரி, தலையை வெட்டின மாதிரி தான் கதை. ஸோ இன்னொரு தலையை வெட்டணும்னு பார்த்தாங்க, ஆனால் அவங்களோட முடிவு அப்படி இருந்துச்சு. அவங்களோட முடிவு அப்படி இருந்துச்சு. ஏசபேல் அப்படி தான் நிறைய பேரோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு நினச்சா ஸ்பாயில் பண்ணா சரியா, ஓட விட்டான்னு சொல்லுவாங்கள்ல. அவளை பார்த்தாலே ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை ஓடுறாருன்னா சும்மா கிடையாது. அப்படின்னா எவ்வளோ டெரரான ஒரு அம்மாவாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த அம்மா எவ்வளோ டெரராக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் பாருங்கள். ஸோ எகு வந்து மிதிச்சுட்டு போகிறான், நாய் வந்து தின்னுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வெறுப்பேற்றாதீங்க சரியா. அவங்கள காயப்படுத்தி அவங்கள அழ வச்சு ஸோ நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு வேளை உங்களுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. உங்களை நிறைய பேர் பண்ணும்போது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்ப அழ வைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி பார்த்துருவேன், அதோடைய எல்லா ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருவேன். கத்தர் அதான் சொல்கிறேன், முன்னாடிலாம் வந்து பல வருஷங்கள் ஆகும், இப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு குடும்பம் சரியா. இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அந்த குடும்பத்தில் என்னென்னா, அந்த நிலத்தில் வந்து அந்த மாடுங்க வந்து மேய்ஞ்சிரும் தெரியுமா. மாடுகள் வந்து மேயும். அப்போ மேயும் பொழுது என்ன ஆகிடும்னா, அவங்க நிலத்தில் பிரச்சனை தானே அது. ஏன்னா மேய்ச்சல் இது அந்த நிலத்தில் இருக்கிற அந்த பயிர்களை அது வந்து இதாக நாசப்படுத்திடும். ஸோ ஒரு குடும்பம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மாடு வந்து இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த வேலியில் வந்து கரண்ட் ஷாக் வச்சுட்டாங்க சரியா. கரண்ட்டை வச்சு விட்டானுங்க. ஏன்னா இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் லீகலாக பர்மிஷன் வாங்க எல்லாம் பண்ணணும். நான் சொல்கிறதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்பதாகும். பல வருஷம்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 1960 அந்த மாதிரி டைம் சரியா. அந்த மாதிரி டைமில் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷாக் கரண்ட்டு வச்சு விட்டாங்க. ஏன்னா என்ன வரக்கூடாது, இது வரக்கூடாது, மாடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ நடந்த கொடுமை என்னென்னா, எப்பொழுது போல் என்ன ஆயிடுச்சுன்னா மாடு வந்துருச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மாடுகள் அப்படி துடித்து இறந்துச்சான். ஏன்னா அந்த ஷாக்கில். இது வந்து ஒரு வாயில்லாத ஒரு ஜீவன் சரியா. இது வந்து உண்மையாக நடந்த கதை இறந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் கழித்து அந்த குடும்பத்தில் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளை திருமணம் செய்தாங்க. அது திருமணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் பெற்றெடுப்பாங்கள்ல. ஸோ அந்த பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளாக பெற்றெடுத்தார்களோ ஸோ எல்லாருடைய கைகளும் கால்களும் மாடோடைய கால் எப்படி இருக்கும் பார்த்துருக்குறீங்கல்ல. ஸோ வரி குழம்புள்ளதாக இருக்கும். ஸோ எல்லாமே மொத்தமாக சேர்ந்துருக்கும். ஸோ நடுவில் ஒரு சின்ன கோடு, அவ்வளோதான். ஸோ அந்த குடும்பத்தில் பிறந்த எல்லா பிள்ளைகளும் சந்ததியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரி குழம்பு, அந்த கை ஃபுல்லாகவே ஜாயிண்ட்டு, 2 கையும் ஜாயிண்ட்டு, காலில் இருக்கிற எல்லா விரல்கள் எல்லாமே ஜாயிண்ட். சொல்லப்போனால் அந்த பிள்ளைகளை பார்த்தா மாட்டோடைய கால் மாதிரி இருக்குமா. இது வந்து தலைமுறையாக நான் சொல்லுகிறேன். நம்ம நினச்சிக்கலாம், நான் உண்மையாக சிலர் வந்து ரொம்ப இது வந்து பயத்துக்குரிய ஒரு காரியம். நான் சொல்கிறது விளையாட்டான காரியம் இல்லை, ரொம்ப பயத்துக்குரிய ஒரு காரியம். நம்ம வந்து நிறைய டைம் என்ன நினச்சிக்கிறோம், உங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ண போகிறதில்ல, ஆனால் உங்களை நிறைய பேர் பெருப்பேற்றலாம், உங்களை அழ வைக்கலாம். சிலருக்கு அது ஒரு கொண்டாட்டம் சரியா. சிண்டி மூட்டி விடுறது கொண்டாட்டம், இதெல்லாம் பண்ணிட்டு கிடப்பாங்க. ஆனால் அவங்களோட முடிவெல்லாம் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா வேதத்தின்படி ஏசபேல் முடியை பார்க்கலாம் சரியா. மொட்டத்தலையான்னு பிள்ளைகள் தான் கிண்டல் பண்ணாங்க. ஒரு 42 பிள்ளைகள் கிண்டல் பண்ணாங்க. 2 கரடை வந்து காலி பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன். ஸோ ஒரு கிண்டல் பண்ணும்போது ஒரு அவங்கள வந்து ஒரு நையாண்டி பண்ணுறது, அவங்கள வெறுப்பேற்றுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஒரு அம்மா புஷ்பா போட்டிருக்காங்க, ஐ நோ திஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் பாஸ்டர். ஓகே, அவங்களுக்கு அந்த குடும்பம் யாருன்னு தெரியுமா? சரி, ஏன்னா உண்மையாக நடந்த கதை. இது வந்து விளையாட்டான கதை கிடையாது, உண்மையாக நடந்த கதை. அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தவங்க செய்கிறோன்னா சரியா, இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவங்களை கொடுமைப்படுத்துனீங்கன்னா நாளைக்கு அதே கொடுமை நீங்கள் அனுபவிப்பீங்க, கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. இன்றைக்கி உங்கள் கையில் பவர் இருக்குது, நீ செய்கிற அவ்வளோதான். இன்றைக்கி அது வந்து அனுபவிக்காம போகவே மாட்டோம், கண்டிப்பாக போக மாட்டோம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு கர்த்தர் வந்து
தலைமுறையாக அந்த குடும்பத்தை அப்படி தான் பிறக்கிறாங்க. ஸோ உதாரணமாக இன்னொன்று கூட சொல்லலாம், சரியா? இப்போ பேசும்போது ஞாபகம் வருது, சரியா? எங்கள் குடும்பத்தில் வந்து என்னுடைய மாமா, சரி, அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, சரி, அவர் பேர் வந்து அகஸ்டின், சரியா? அவர் வந்து இது வந்து அந்த 1960 to 70 நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ எங்கள் அம்மாவுடைய குடும்பம்லாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், சரி, ரொம்ப ஏழ்மை. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊரில், சரியா, ரொம்ப கொடுமைகள். ஸோ அதனால் எல்லோரும் ஒருத்தராக வந்து எங்கே வந்துட்டாங்கன்னா சென்னையில் வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்போது என்னுடைய மாமா, நான் இது வரைக்கும் கண்ணால் பார்த்ததில்ல, ஆனால் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருப்பார். அவர் வந்து வாலிப வயசு. அவர் வந்து என்ன நினச்சேன், இப்போ எல்லாருமே இங்கே வந்துட்டனால சொத்துக்கள் அங்கே இருக்குது, நிலம் இருக்குது, அந்த நிலத்தை என்ன பண்ணிடலாம், விற்றுட்டா. ஸோ தங்கச்சிங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வறுமையில் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிட்றாங்க. அதனால் அவருடைய அண்ணனுக்கு, அதான் எங்கள் அம்மாவோட அண்ணனுக்கு கொஞ்சம் மனத்தில் பயங்கரமான பாரம். அதனால் அவர் வீட்டில் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா, அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ஊருக்கு போய் என்ன பண்ணுறேன், அங்கே ஒரு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, சரி, அங்கே சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் தங்கி அங்கே இருக்கிற லேண்ட் என்ன பண்ணிடுறேன், முடிச்சுட்டு நான் கையோடு நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர், சரியா? ஸோ இவரும் போயிட்டார். போன உடனே அங்கே போயிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு, நிலத்தை விற்கிறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாரு, இன்னும் விற்கல, எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாரு. திருப்பி இன்னொரு வாட்டி போனால் அது விற்றுடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பலகாரங்கள், சரியா, எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் வந்து ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வரணும். ஸோ அப்போ எந்த வீட்டில் தங்கியிருந்தாரோ அந்த வீட்டில் அந்த மனுஷன், அந்த வீட்டில் இருக்கிற அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவங்களோட மனைவி வந்து ரொம்ப பொல்லாதவங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து அந்த சொத்து மேலெல்லாம் பயங்கர ஆசை. அவங்க தான் வந்து அவங்களோட குடும்பம் தான் வந்து பயங்கரமாக டார்ச்சர்லாம் பண்ணனால தான் எல்லோரும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கிறாரு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டு வந்து இவருக்கு வந்து பால் கொடுத்துருக்குறாங்க, சரியா? பால் கொடுத்துருக்குறாங்க குடிக்கிறதுக்கு. அந்த பாலில் வந்து விஷத்தை கலந்துட்டாங்க, அது அவருக்கு தெரியாது. நைட்டு குடிச்சிட்டார். குடித்து கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ளார என்ன ஆயிடுச்சுன்னா ஆள் காலி, சரியா? அடுத்த நாள் ஆக்சுவலி இவர் வந்து ட்ரெயின் ஏறி இருந்தால் ஒரு நாள் அந்த வரணும்ல. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் காத்துட்ருக்குறாங்க, யார், எங்கள் அம்மாவும் அவங்களுடைய அம்மாவும், எங்கள் பாட்டி. பையன் வருவான், ஏன்னா ட்ரெயின் இன்றைக்கி வரணும். ஸோ ட்ரெயினில் பார்த்தா இது நீ ஒரு சீரியலாக கூட எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும், சரி. ட்ரெயின் வருது, ஆனால் ஆள் வரல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month கழிச்சு, 1 month என்ன, ஏன்னா இங்கே போகிறதுக்கே உங்களுக்கு என்ன இல்லைன்னா பைசெல்லாம் கிடையாது, பையனை போய் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது, ஏழ்மை நிலைமை. சரி, பார்த்தீங்கன்னா 1 month 15 days ஏதோ டைம் சொன்னாங்க. யார் வந்தார்னா அந்த வீட்டில் நல்ல மனுஷன் ஒருத்தர் சொன்னான்ல, அதான் அந்த மனைவியோட ஹஸ்பண்ட், அவர் வந்து வந்தார். எங்கே வந்தார்னா வீட்டுக்கு வரார். அப்போ வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா என்னென்னலாம் பலகாரம்லாம் வாங்கி வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஒரு கடிதம் வந்துச்சு. என்ன கடிதம் வந்துச்சுன்னா ஒரு லெட்டர், சரி, நார்மலாக ஊரில் லெட்டர் போடுவாங்கள்ல, அந்த லெட்டர் என்ன வந்துச்சுன்னா, உன் மகன் சுகத்தோடு இங்கே வந்தான், ஆனால் சில பலவீனத்தின் நிமித்தமாய் உன் மகன் கர்த்தருக்குள் மரித்து விட்டான், அவனை நல்ல விதமாய் அடக்கம் செய்து விட்டோம். அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற யாரும் பார்க்கல, சரியா? யாரை பார்க்கல? அண்ணன் எப்படி இறந்தார் தெரியாது, எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி யாரும் அங்கே போகல. நல்ல விதமாக என்ன பண்ணிட்டோம், அடக்கம் பண்ணி விட்டோம். ஒரு லெட்டர் வந்துச்சு, அவ்வளோதான். எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், கூட பிறந்தவங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ரியலாக நடந்தது. நான் வந்து எந்த காலத்தில் சொல்ல, எங்கள் குடும்பத்தில் நடந்தது நான் சொல்கிறேன், சரியா? இதை படித்த உடனே தாய்க்கு செம்ம வேதனை. அப்போது இது லெட்டர் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் யார் வரா, அந்த மனுஷன் வராரு. வந்தோடனே எங்கள் பாட்டி வந்து சொன்னாங்க. ஸோ அன்றைக்கெலாம் வந்து முன்னாடிலாம் வந்து அந்த முந்தானிலே வந்து அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, இந்த தக்காளி அதெல்லாம் சும்மா முந்தானி பேக் தான், இப்போ தான் பேக்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. அப்போ ஏதோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க போல். அவர் வீட்டில் உட்காந்துருந்தாராம். உடனே அதை அப்படியே தூக்கி மூஞ்சில் அடித்தாங்களாம். அடித்து என் பிள்ளையை சாகடிச்சிங்களா, வாழைய பிள்ளையை சாகடிச்சிட்டிங்களான்னு சொல்லும் பொழுது தான் அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அம்மா எனக்கு என்னன்னே தெரியாது, நைட்டு குடிக்கிறது பால் கொடுத்தா
அவள் பால் குடிச்சிட்டு 3 முறை அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்துனான். உன் பையன் 3 முறை அல்லேலுயான்னு கத்துனான். அல்லேலுயா கத்திட்டு ஜீவனை விட்டுட்டான். அந்த இரவில் நான் எங்கேயுமே தூக்கிட்டு போக முடியல, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஹாஸ்பிட்டல் போகலான்னாலும் யாரும் வரமாட்டுக்காங்க, இவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்குறா. ஸோ அப்படின்னு சொன்னாங்க. இது நடந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படி காலங்கள் கடந்தது. சரியா, காலங்கள் கடந்தது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த ஃபேமிலி இன்னும் நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். சரியா, இன்றைக்கி அவங்க கிறிஸ்தவெல்லாம் மாறிட்டாங்க, எல்லாமே ஓகே, எல்லாமே அப்சைட் டவுன் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அந்த ஃபேமிலியில் மேரேஜ் ஆகுது. சரியா, பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆகுது இல்லை, அந்த மேரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மேரேஜ் ஆகும். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ஆம்பளையும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, ஒரு ஜென்ஸும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே அந்த சகோதரர்கள் யாருமே உயிரோடு இல்லை இன்றைக்கி வரைக்கும். அது என்ன எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கே இன்றைக்கி வரைக்கும் புரியல. என்ன ஆண்டவரே, நான் நிறைய முறை ஆண்டவரே அவங்க மன்னிச்சிருங்க நம்ம கேட்டால் கூட மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் அந்த கர்த்தரோட கோபம் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா இந்த பிள்ளைங்களை என்ன தப்பு செஞ்சது தெரியாது, இந்த பிள்ளைங்களை ஒரு தப்பு பண்ணல. ஆனால் அந்த சந்ததியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஸு கிடையாது, எல்லாம் லேடிஸ் தான். மேரேஜ் ஆகும், சில ஆண்டுகளே ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. எல்லா ஹஸ்பண்டும் யாரும் ஒருத்தர் கூட ஒரு ஆண்கள் கிடையாது. இன்னைக்கு இந்த டேட் வரைக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி டேட் வரைக்கும். ஸோ எனக்கு அது விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியம். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்ற வாழ்க்கையில் நம்ம விளையாடும் பொழுது நம்ம வாழ்க்கை நாம் நினைக்கலாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். நான் சொல்கிற இன்றைக்கெல்லாம் அந்த ஃபேமிலியில் ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலி தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அது என்னென்னு எனக்கு தெரியல. நான் தான் சொல்கிறேன், தயவுசெய்து எனக்கே ஒன்றும் புரியல. சரி, ரட்சிக்கப்பட்டாங்கல்ல, ஆண்டவர் மன்னிச்சிருப்பார்ல, இறக்கம் உள்ளவர் தானே, எல்லாம் யோசிக்கலாம். ஆனால் இந்த டேட் வரைக்கும் சரியா, இந்த டேட் வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஆண்கள் கிடையாது. ஒன்றா இன்னொன்று அந்த அந்த ஒரு அக்கா எனக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க. நல்ல அக்கா, நல்ல பைபிள் நாலேஜ், செம்ம நாலேஜ். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, பைபிள் நாலேஜ் அவங்கள மாதிரி இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததில்ல. உங்களுக்கு எத்தனை வருஷம் மனப்படமாக தெரியாது. ஆனால் அவங்க சங்கீதம் 1லேருந்து 150 சங்கீதம் மனப்படமாக சொல்லுவாங்க. 1லேருந்து 150 சாம்ஸ் அப்படியே சொல்லுவாங்க. ப்ராவர்ப்ஸ் 1லேருந்து 31 வரைக்கும் ஃபுல்லாக சொல்லுவாங்க, மனப்படமாக சொல்லுவாங்க. அப்போனா எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்துக்குவாங்க. சரியா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க அந்த சந்ததியில் வரவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சரியா, அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பிரிச்சுவலான மனுஷன். சரியா, இவங்களுக்கு எப்படி 1 to 150 தெரியும், அவருக்கு தெரியும், பயங்கர ஸ்பிரிச்சுவல். ஆனால் திடீர்னு கேள்விப்பட்டேன் அவர் இறந்துட்டார். ஐயோ, எனக்கு பயங்கர ஷாக். சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த சந்ததியில் இருக்கிற எல்லாரும் நான் பார்க்குறேன். எனக்கு ஒன்றுமே இது வரைக்கும் எனக்கு புரியலைங்க. அது புரியல, நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு புரியவே இல்லை. ஏன் இது நடந்துச்சு, ஏன் இப்படி ஆகுது? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜென்ரேஷனில் அவங்க ஒரு மகள் யார், இவங்க அவங்களோட பேத்தி. சொல்லப்போனால் அந்த விஷயத்தை வச்சு கொண்டாங்க தெரியுமா, அவங்களோட பேத்தினா ஒரு 2-3 ஜென்ரேஷன் கழித்து வர பேத்தி அவங்களாம். அப்போது தலைமுறையாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. என் குடும்பத்தில் மற்றவங்க யோசிச்சாங்களாம் எனக்கு தெரியாது, நான் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நல்ல பைபிள் படிக்கிறவங்க, நல்ல ஸ்பிரிச்சுவலு, சங்கீதம் 1லேருந்து 150 வரைக்கும் மனப்படமாக சொல்கிற அக்கானா எனக்கு டியூஷன் எடுத்தவங்க. சரியா, நான் யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றவங்க வாழ்க்கையில் அதான் அள வைக்கிறது, அவங்கள வெறுப்பேற்றுறது, அவங்கள நோக்கடிக்கிறது, இதெல்லாம் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுங்க, கூடுமான வரைக்கும் உதவியாக இருங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது, உங்கள் சந்ததிகளுக்கு அது நல்லது. சரியா, இது நான் இந்த வெட்டுக்கிளியை பார்க்கும்போது அதான் யோசித்தேன், அதோட நிலைமை எவ்வளோ பரிதாபமாக போச்சு பாருங்கள். ஸோ ஒன்றுனாச்சும் தண்ணியில் விழுந்துச்சு, ஒன்று வெளியே விழுந்துச்சு, சரி ஓகே. ஆனால் இது பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் காலையில் பாஸ்டர் ரொம்ப இதாக சொல்லுங்க. ஆமாங்க, இன்னோசென்ட் பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேலை கொல்லுவான். சரியா, ஆண்டவர் கேட்பார்,
காயின் எங்கப்பா ஆபேல், நான் என்ன காவலாளியோ, என்ன காவலாளியோ. நீங்கள் பாருங்கள், அதுக்கு பிறகு காயினுடைய வாழ்க்கை அலைந்து திரிகிற வாழ்க்கையாக மாறிடுச்சு. அந்த சந்ததியை வந்து அலைஞ்சு திரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் கொண்டது வந்து யாருன்னா இன்னோசன்ட் பிளட்டு. சில டைம் நம்ம நினைக்கலாம், ஸோ ரசிக்கப்பட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, கத்திரமன் ஓகே. ஆனால் எனக்கு இந்த கான்செப்ட் எனக்கு புரியல. அது இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. அந்த சந்ததி நான் பார்க்குறேன் இன்றைக்கி வரைக்கும். நான் தான் சொல்கிறேன், என்னுடைய அக்கா சொல்லப்போனால் எனக்கு அக்கா, அவங்க லைஃப் அப்படி ஆயிடுச்சு. யாருக்குமே புரியல. ஏன்னா அந்த ட்ராக் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் யாருக்கு ஹஸ்பண்ட் இருக்காது. ஏன்னா ஒருத்தருடைய ரத்தப்பள்ளி. ஆனால் அந்த மனுஷன் கத்துனா அந்த கத்து சரியா. அதனால் என்றைக்குமே வந்து ஷீபா தியோபால் போட்டிருக்கிறாங்க, டோன்ட் ட்ரபிள் அதர்ஸ் சரியா. யாரையும் கண்டிப்பாக அள வைக்காதீங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்க பாருங்கள். மற்றவங்களுக்கு வெறுப்பேற்றுன்னு நினைக்காதீங்க சரியா. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்காது. உங்களை யாருன்னா அப்படி பண்ணுவாங்க சரியா. அது சில டைம் வந்து நம்ம அவங்களுக்கு மன்னிச்சிருமாண்டவரேன்னு சொன்னால் கூட அந்த ஜபங்களை கத்தர் கேட்க மாட்டேங்கிறார். நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, ஆண்டவரே மன்னிச்சு அவங்கள விட்டுருங்க, வேண்டாம், அவங்கள தண்டிக்காதீங்கன்னு சொன்னாலும் சரியா. ஆண்டவர் சொல்கிறார், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அவர் ஜெபிச்சாரா இல்லையா? நீ யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சிலுவையில் அறின்னு சொல்கிறாங்க. தாங்கள் செய்து என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவரே பேசினார். ஆனால் அந்த யூத குலத்தோடைய அழிவு நீங்கள் பார்க்கலாம். ஹிட்லர்லாம் வந்தான், ஃபுல்லாக காலி பண்ணான். என்னதான் அவர் ஜெபிச்சாலும் இன்னோசன்ட் பிளட் சரியா, இன்னோசண்ட்டாக செய்கிற காரியம். அதனால் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுப்போம். அதை நம்ம அறுப்போம். இது நல்ல டாப்பிக்கு, டைம் எடுக்கும் சரியா. ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. ஸோ ஏன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க, கிரேஸ் காட் சேஸ் விஜிலன்ஸ் இஸ் மைண்ட். அல்லேலூயா. ஏன்னா அவர் அதை எடுத்துட்டார். அவர் வந்து அந்த வைராக்கியெல்லாம் வருது சரியா, கோவம்லாம் வருது. சில டைம் உங்களை யாரும் அப்படி வெறுப்பத்தின அமைதியாக இருங்க சரியா. நீங்கள் எதுவும் ரீபே பண்ணாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் ரீபே பண்ணுவார் சரியா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு 3 திருடனுங்க என்ன பண்ணானுங்களாம், முடிச்சிடுறேன் சரியா. 3 திருடனுங்க வந்து ஒரு வீட்டில் போய் திருடினானுங்களாம் சரியா. 3 திருடன் என்ன பண்ணானுங்க, ஒரு வீட்டில் போய் திருடினானுங்க. திருடிட்டு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்தானுங்க. ஒரு பகுதி வந்துச்சு, 3 பேருக்கும் பசி எடுத்துச்சு. அப்போ அதில் ஒருத்தன் சொன்னானா, நீங்கள் 2 பேர் பொருள் இங்கே பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் போய் என்ன பண்ணிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இந்த 2 பேரையும் காலி பண்ணிட்டா என்ன எடுத்துக்கலாம், மீதி ஃபுல்லாகவே நம்மளே தூக்கிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து என்ன பண்ணான்னா, அவங்களுடைய சாப்பாடில் பாய்சனை மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தானா. இந்த டைமில் இவங்க 2 பேர் என்ன பேசிட்டு இருந்தாங்களாம், நம்ம 3 ஷேராக போகிறதுக்கு என்ன பண்ணிடலாம், இவனை காலி பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம், நம்ம இருக்கிறத 2 பேர் பாதி எடுத்துக்கலாமே, அதிகமாக கிடைக்குமேன்னு சொல்லி இவங்க 2 பேர் என்ன பண்ணானுங்கன்னா, வந்தவன் என்ன பண்ணிட்டாங்க, அவனை கொலை பண்ணிட்டானுங்க சரியா. மண்டையில் அடித்து கொலை பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான், அவன் வந்து செத்துட்டான். செத்த உடனே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். யாருக்கு, இந்த 2 பேருக்கு பயங்கர சந்தோஷம். யார் காலி பண்ணிட்டோம், இவனை காலி பண்ணிட்டோம். இப்போ சொத்து யார், இப்போ திருடினதெல்லாம் யார், 2 பேர் ஷேர் அப்படி சொல்லிட்டு 2 பேர் ஷேர்லாம் பண்ணிக்கிட்டாங்களாம். பண்ணிட்டு சரி அவன் வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணானுங்களாம், 2 பேரும் உட்காந்து அவன் வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டாங்களாம். அவனை ஏற்கனவே பாய்சன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் சரியா. கடைசியில் கொஞ்ச நேரம் பார்த்தா இவனுக்கு 2 பேருமே செத்து போயிட்டாங்களாம். என்ன விதைச்சானா அது அத்தானா. கடைசியில் அந்த பொருள் யாருக்கும் புல்லாமல் போயிடுச்சு. 3 பேரும் அங்கே கிடந்தானுங்களாம், 3 பேரும் செத்து கிடந்தானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த ஃபுட்டில் பாய்சன் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரியா. என்ன விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அறுத்துருவோம். ஸோ நீங்கள் நல்லதை விதைங்க, நல்ல சந்தோஷத்தை விதைங்க. ஸோ நான் சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சால் சந்தோஷத்தை கொடு, இல்லைன்னா அமைதியார். அல்லேலூயா. உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, மற்றவங்களுக்கு நல்ல வாழ்க்கைகளை கொடுங்க சரியா. உங்களால் முடிஞ்சது நல்லதை செய்யுங்க சரியா. நல்லதை பண்ணுங்க, நல்லதை எங்களை அறுப்பீர்கள். ஸோ டைம் ஆகிடுச்சு, ஜோ பண்ணுவோமா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே தாவே, ஆண்டவர் நாங்கள் நல்லதை விதைக்கவும் நல்லதை அறுக்க உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றைக்கு அதை காரணம் கொண்டு மற்றவங்களை அழ வைத்து அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டு அன்றைய அவங்களை காயப்படுத்திட்டு இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழவே கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் சந்ததிகளுக்கும் அது வேண்டாம் ஆண்டவரை. வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும்
அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டாம். என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரித்து கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் நன்மையினால் நிரப்புங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்த விடமா ஜெபிக்கிறேன். நல்ல வேலைக்கு போகும்பொழுது அவளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்கப்பா. அன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல சமாதானமாய் சந்தோஷமாய் சுகமாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஆமேன் மட்டும் போடுங்க. சரியா? ஓகே பாஸ்டர், நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக்னா நீங்கள் ஆமேன் போடுங்க, இல்லைனா எஸ்ன்னு போடுங்க, ஓகேன்னு போடுங்க, இல்லைனா ஓகே. சரியா? யாரும் ஃபாஸ்ட்டாக டைம் இல்லை. சரி, அதனால் ஓகே போடுறதுனால ஓகே. சரியா? ஆமேன் போடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? காயத்ரி, சுதாகர், மணி, தெபோராள், சாரதா, ஷீபா, தியோபால் இவங்களை ஆமேன் போடுறாங்க. ஓகே. சரியா? பிரேமா, மேகநாதன், வனிதா பாய். சரியா? சரி, ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துலாம். சரியா? ஸ்டீஃபன் ராஜு, சேவியர், குழந்தராஜ், அடுத்தது கிரேஸு, உமா, பிரதீப் தேவா, புஷ்பா, அடுத்தது வாணி ஸ்டெயினு, ஏஞ்சலின் பொன்ராஜ், பிரபு கிருஷ்ணா, துர்கா, ஜெயந்தி, உமா, செல்வி, கவிதா, கவி, செந்திலா, சாந்தி. ஓகே, சாந்தி, ஆஷா, சிசிலி, அர்ச்சனா, தமிழ், தனலட்சுமி, பிரபாகர், விக்டோரியா, கிருஷ்ணா, SLSM, ராஜசேகர், திருப்பியும் ஓகே, அனிதா, சேவியர், ரவிக்குமார், சாரதா, முகிலேஸ்வரி, கவிதா, கவி, அமுதா, விஜய், சரஸ்வதி, ஜெயந்தி, லீனா, மேரி, மேனகா, அடுத்தது சாரதா, முகிலன். ஸோ திரும்பி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பேர் நான் படிக்கலை, அப்படியே திரும்பி ரவிக்குமார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஜேம்ஸ் கிரண். ஓகே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோட கூட இந்த வழி நடத்துவார். ஸோ சொன்ன காரியங்களை பார்த்துக்கொள்ளுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லதை அறுப்பீங்க. உங்கள் சந்ததிகளும் நல்லதை அறுக்கும். கர்த்தர் உங்களோட கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நாளை தினத்தில் டெய்லி பிரேட்டில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நாளை காலை 5 மணிக்கு பார்க்கலாமா? கர்த்தர் உங்களோட கூட வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். God bless you.